ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து ரேண்டமாக ஒரு நாளில் எடுத்த வீடியோ தான். ஸோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சதுமே மாவு இருந்துச்சு. ஸோ தோசை போட்டு பாப்பாவுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். எப்போதுமே சட்னி பண்ணும்போது நம்ம துருவன தேங்காய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சட்னியோட கலரும் டேஸ்ட்டுமே வந்து நல்லாயிருக்கும். தேங்காய் ஒரே ஒரு பூடு பல் போட்டுப்பேன். அதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகா, நான் எப்போவாவது வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிப்பேன். கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டு அதை அரைச்சிட்டு, அப்புறம் நார்மலாக தாளிப்பு மாதிரி தான் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி ரெடி பண்ணிட்டேன். அடுத்து வந்து இங்கே முதல் நாள் வந்து நான் பழைய சாதம் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். முன்னாடி நம்மளோட பெரியவங்க எல்லாருமே வந்து இந்த பழைய சாதம் தான் டெய்லி சாப்பிடுவாங்க. காட்டு வேலைக்கு போகிறவங்க கூட இந்த பழைய சாதம் வந்து அவ்வளோ நமக்கு வந்து ஹெல்தி அண்ட் நிறைய நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இப்போ தான் இதை வந்து நல்ல ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? முன்னாடிலாம் இது அவ்வளோ இதில் இந்த அளவுக்குலாம் இருக்குன்னுலாம் தெரியாமலே வந்து நம்ம முன்னோர்கள்லாம் சாப்பிட்ருக்காங்க. அண்ட் அவ்வளோ ஹெல்தியும் கூட. ஸோ நான் வந்து கொஞ்சமாக தயிர் போட்டு சாப்பிடுவேன் எப்போதுமே. ஸோ அந்த டேஸ்ட் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ நல்ல தண்ணி, கொஞ்சமாக ரைஸ் இருக்கணும், நிறைய தண்ணி, ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அப்படியே வந்து குடிச்சிட்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடில் வந்து நிறைய அது இதுன்னு தொட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு அப்படியே குடித்தாலே போதும். எனக்கு அதுவே பிடிக்கும். அப்புறம் கொஞ்சமாக சாலட் பண்ணியிருந்தேன் அது. அப்புறமா வந்து கொண்டக்கடலை வேக வச்சு அதில் கொஞ்சமாக துருவன தேங்காய் போட்டு தாளித்து வச்சுருந்தேன். இதுதான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும். அந்த கஞ்சி அது குடித்தாலே போதும். இது வந்து இடையில சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய பாப்பாவுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். தோசையும் சட்னியும் வச்சு கொடுத்தா அவங்க ஒரு சைடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் இந்த கஞ்சியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரமாக ஃப்ரீயாக அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். குழந்தைங்கள்லாம் அம்மாமார்கள் என்ன பண்ணாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அழகாக சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அதே மாதிரி தான் என்னோடய குழந்தையும். நான் என்ன பண்ணாலும் இவங்கெல்லாம் ஒரு ஸ்டெப் மேலே போய் நான் செய்யாதது கூட டிவியில் ஏதாவது பார்த்துட்டு, அம்மா நீ இது செஞ்சு கொடுத்தலாம் சூப்பராக இருந்துச்சுல்ல, நம்மளும் பண்ணோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் அதை செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நான் மதியம் என்ன லஞ்ச் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் சரி ஒரே சாதம் கேட்டாங்க. ஸோ அதனால் என்னோடய பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப கம்ஃபர்ட் ஃபுட்டு வந்து இந்த பருப்பு சாதம், அதாவது அரிசி பருப்பு சாதம் பண்ணுவாங்க இல்லையா? அது வந்து துவரம் பருப்பில் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பாசிப்பருப்புலையும் பண்ணுவாங்க. நான் அதே இதில் தான் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுவேன். இதுக்கு என்னோடய பாப்பா வந்து ஒரு பேர் கூட வச்சுருந்தாங்க. இதை வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து பட்டாணி போட்டு செய்வேன். நல்லா சூப்பராக இருக்கும். அடிக்கடி நான் செய்கிற ஃபுட் வந்து இந்த பருப்பு சாதம். எனக்கு ஏதாவது ரொம்ப நமக்கு கொஞ்சம் லேசியாவோ இல்லைனா டைம் இல்லை அப்படிங்கும்போது டக்குன்னு இதை வந்து செஞ்சு வச்சுருவேன். ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை 2 விதமாக பண்ணலாம். நம்ம நல்லா குழச்சி அந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லைனா நல்லா கொஞ்சம் உதிரியாக சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரியும் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மேக்ஸிமம் சமையலுக்கு வந்து கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இது தான் யூஸ் பண்ணுறது. ரிஃபைண்ட் ஆயில் வந்து மேக்ஸிமம் குறைச்சிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து அந்தளவுக்கு நல்லது இல்லை. ரொம்ப வருஷம் ஆச்சு. நல்லா எங்கள் வீட்டிலையே வந்து எப்போதுமே இந்த செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் அந்த பழக்கத்துக்கே நாங்களுமே அப்படியே வந்து அந்த ஆயிலெலாம் யூஸ் பண்ணாமல் செக்கு எண்ணெயே அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக கடலெண்ணெய், தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கடைசியும் கொஞ்சமாக சாப்பிடும்போது கொஞ்சமாக நெய் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். குக்கர்லேயும் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் தனி கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 2, 3 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 2 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை அப்படியே முழுசாக சேர்த்துக்கணும். கீரல் போடாமல் அப்படியே சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 தக்காளி, 1 இல்லைனா 2 தக்காளி, எனக்கு சின்ன சைஸாக இருந்ததுனால நான் 2 சேர்த்துக்கிட்டேன். பெரிய தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 1 போதும். ஒரு 2 தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் நல்லாவே வதங்கணும். நல்லா வந்து மசிய குக் ஆகணும் இல்லையா? அது நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு சின்ன சைஸு கேரட், சின்ன உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு கத்திரிக்காய், கொஞ்சமாக பீன்ஸு, அப்புறம் பட்டாணி இதெல்லாம் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சைஸ் வந்து எப்படி வேணுமோ நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம குக்கரில் வைக்கிறதுனால அப்படியே வந்து லைட்டாக அப்படியே
குழஞ்சிரும் காய் எல்லாமே. ரொம்ப வந்து தெரியாது. நம்ம அப்படியே காயோட ரைஸில் போட்டு பிசைஞ்சு அப்படியே கொடுத்தோன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. காய்கறி வந்து ஒதுக்க மாட்டாங்க. அடுத்து காயெல்லாம் போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் அதிலேயே நல்லா வதக்கி விடணும். வதக்குனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். நல்லா அந்த மசாலா எல்லாமே எண்ணெய் அது எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம அரிசி பருப்புலாம் நான் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். இது நம்ம 1 கப் ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு அரை பங்குலேருந்து 3/4 பங்கு அளவு நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து கையில் தான் நான் வீடியோக்காக நான் கிளாஸில் அளந்து போட்டேன். பட் நான் மேக்ஸிமம் வந்து கையிலே தான் எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு வந்து ஓரளவு கொஞ்சமாக ஒரு 3/4 பங்கு வர மாதிரி பருப்பு கையிலே எடுத்து அப்படியே போட்டுப்பேன். போட்டுட்டு அரிசி பருப்பு போட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். 3 பங்கு தண்ணி வந்து சேர்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம அரிசியும் பருப்பும் ஒரு 1½ கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 4½ கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். அது உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அரிசி எப்படியோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி மட்டும் வச்சா போதும். நல்லா குழச்சி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து 3 பங்கு தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும். 2 விசில் போட்டு 10 நிமிஷம் வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக கிடைக்கும். நான் வந்து ஒரு 2½ பங்கு அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொத்தமல்லி இலை தாராளமாக சேர்த்து மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்குள்ளே என் பாப்பா வந்து பசிக்குதுன்னாங்க. சரி ஓகே வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டுடலாம். இது வந்து இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து எப்போ எடுத்ததுன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1½ மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அப்போ வந்து நல்லா சம்மர் தான். ஸோ அதனால் வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டுட்டு இருந்தேன். சரி அப்படியே எனக்கும் நம்மளும் இந்த மாதிரி இடையில ஒர்க் பண்ணும்போது இடையில ஒரு ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்குமே கொஞ்சம் வந்து எனர்ஜி பூஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் நானும் ஒரு கப் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இந்த பக்கம் நல்லா ரைஸ் வந்து நல்லாவே குக்காகி வந்துருச்சு. சூப்பராக இருக்கும். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். கிட்ஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ வந்து ஷேர் பண்ணுறனோ அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். திரும்பவும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.